जय जय शंकरा हर हर शंकरा 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 जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांचीपीठं सुरभजितं दिव्यज्ञानभयस्थं कांचीं जगद्गुरुं नमस्ते अपारकरुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री சந்திரசேகர் குரும் பிரணவாமதானம் கலியுகதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. நிற்க அனுபவத்தோட தலைப்பு என்னை தேடிண்டு ரொம்ப அலைஞ்சியோ, என்ன தேடிண்டு ரொம்ப அலைஞ்சியோ. பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. நம்ம கஷ்டப்படுறோம்னாலும் அதுக்கெல்லாம் நம்மளுடைய தலையெழுத்து அப்படிங்கிற பண்ண பாவம் காரணமாக இருக்கும். அது தவிர நம்ம நல்லது வருதுனாலும் நம்ம பண்ண புண்ணியங்கள் காரணமாக இருக்குது. அது தவிர பரமேஸ்வரன் அனுகிரகம் இதில் எதையாவது ஒன்று சரி பண்ணி அது மாற்றிகிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்பி ஆகணும். நடந்துட்டு இருக்கு. சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் நியூ டெல்லியில் இருந்தார். அங்கே தான் வேலை பார்த்துருந்தார். அங்கேயே தான் தங்கியிருந்தார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட. அவர் அத்தியந்த பக்தர். அதனால் அவர் கூட ஒரு 3 பேர் அவருக்கு தெரிஞ்சவா. அவள் மகாபெரியோட தரிசனம் பண்ணதில்லை. அதனால் இவர் சொன்னார், இவர் எதுவும் சொல்லிக்கல. அவள் எல்லாருமே சேர்ந்து வேற ஒரு விஷயமா வந்திருக்கா. அவளுக்கு ஜோலி இருக்கும் போல இருக்கு. அதோட இவரும் சேர்ந்து வந்திருக்காரு. இவருக்கும் அது ஏதோ ஒரு காமன் இது ஒரு இடத்துல எல்லாருக்குமே அந்த 4 பேரும் எங்கேயோ போக வேண்டியிருக்கு. மெட்ராஸில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபாலோ அப் அதுக்காக வந்திருப்பா. எல்லாருக்கும் 4 பேராக வந்திருக்கா. வந்தாச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் காலை வச்ச உடனே இறங்கின உடனே இவர் சொல்லியிருக்கார், சுவாமிநாதன் சொல்லியிருக்கார். சுவாமிநாதனோட ஞாபகம் வந்துடுது இவருக்கு. சுவாமிநாதனுக்கு மகாபிரிவா அப்படின்னு அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னாரு. அப்போ சொன்னபோது சாயங்காலம் 5:30 மணி. அதில் அந்த 3 பேரில் ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொன்னார், இப்பயே 5:30 மணி ஆகுது, அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வர்றது அதெல்லாம் வசதிப்படுமா, அந்த இடத்துல பஸ் வசதியெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியலையே, அது ரிமோட் பிளேஸ் அப்படின்னாவா. இல்லை அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கூட வரையில் நீங்கள். அதனால் உங்களுக்கு என்ன கவலை இருக்குது, இப்போது என்னோட வர்றீங்க, தரிசனம் பண்ணி வச்சு உங்களை கூட்டின்னு வருது என்னோட பொறுப்பு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவள் சரின்னுட்டா. ஒரு டாக்ஸி வச்சுட்டு ஏறிட்டா. ஆனால் அப்படி சொன்ன போது அது சாதாரணமாக பக்தினால் சொல்கிறோமா, அதுக்கு மேலே லேசாக ஒரு லேயர், ஒரு பொறி தட்டினா மாதிரி கொஞ்சோண்டு கர்வம் இருக்கா அப்படின்னா அது நம்மளுக்கு எங்கே தெரியும். அது புரியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது பரமேஸ்வரன் உள்ளே இருக்கார். அதனால தான் நான் ஆத்மாக்குள்ளே பரமேஸ்வரன் இருக்கார் நம்ம எப்படி சொல்கிறோம். மகாபிரிவா தானே உட்காந்து இப்போ என்னை பேச வச்சுட்டு இருக்கார். நான் எங்கே பேசுகிறேன், நான் ஒன்றுமேக்கு லாய்க்கு இல்லாத ஆள். பேச வைக்கிறார் அவர். அதனால தான் இதெல்லாம் வருது. இல்லைன்னா நான் என்ன பெரிய ப்ரொஃபஷனல் இதில் போய் எதாவது கற்றுன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அப்படி தான் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணால், இவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கர்ப்பம் இருக்குது அப்படிங்கிறத பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு இவருக்கு தெரியாது. அது தெரியறதுக்கு லேட் ஆகும். அதனால் இவர் கிளம்பினா நேராக டாக்ஸியில் போனால். அங்கே போய் காஞ்சி மடத்தில் கேட்டால் அவர் இங்கே இல்லையே, எங்கேன்னு தெரிலண்ணா. எங்கேன்னு தெரில, எங்கேயோ போனார், இங்கே பக்கத்தில் தான் சொன்னான். அப்படியே டாக்ஸியில் போயிட்டே இருந்து இங்கே அங்கே கேட்பாள் அப்படின்னு கேட்டோன்னே அங்கே எப்படி எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு தெரியாமன்னு அவள் சொன்னால், இது தேனம்பாக்கம் அங்கே இருக்கலாம் அப்படின்னா. சரின்னு தேனம்பாக்கம் போச்சு. அங்கே போனால் அங்கே இல்லை. இந்த உடனே அப்போ மடத்தில் அங்கே இருக்குவா வேறு யாரோ சொன்னால், உபனிஷத் பிரம்மேந்திர மட்டம்னு ஒன்று இருக்கான், அது காஞ்சிபுரத்தில். அங்கே போயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கார். சொன்ன உடனே அங்கே போனார். அங்கே இல்லை. அப்புறம் என்ன பண்ணலான்னு வந்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் யாரோ சொன்னால், யஜுர்வேத பாடசாலை ஒன்று இருக்குது, அங்கே போய் பாருங்களேன், அங்கே இருக்கிறதா யாரோ சொன்னா அப்படின்னார். இங்கேருந்து அங்கே எதிர்வேத பாடசாலைக்கு போனார்னா
அங்கேயும் காணோம். இப்போ பாரு எவ்வளோ அவருக்கு அந்த மனசில் வந்த ஒரு சின்ன ஒரு அவகிட்ட பீத்தின்றார்ல, நான் கூட்டு வரேன், நான் பார்க்குறேன், அது பக்தியில் பரவாயில்ல, பக்திக்கு மேலே ஒரு சின்ன கர்வம் பொறி தட்டி இருக்க, அது பேர் பரமேஸ்வரன் தானே. அதனால் எதிர்வேத பாடசாலைகளும் இல்லை. இப்போ எவ்வளோ இடம் அலைஞ்சாச்சு. அப்போது இந்த சமயத்தில் தான் அந்த சுவாமிநாதனுக்கு அந்த எப்படி பொறி தட்டினா மாதிரி ஒரு சின்ன கர்வம் வந்து மாபெரிவாளுக்கு தெரிஞ்சுதோ, அதே பொறி தட்டினா மாதிரி இவருக்கு தோணித்து, சிச்சோ நம்ம சொன்னது வாஸ்தவம் தான், ஆனால் அதுக்கு மேலே ஒரு சின்ன கர்ப்பம் இருந்தது, அதை நம்ம கவனிக்கலையே, அதே நான் பார்த்துவேன் அப்படின்னு சொல்லி போனேன்னா அங்கே போனால் அது நடக்காது. அதுதான் இது. அந்த மாதிரி தான் பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன். அப்புறம் எப்படி தெரியும், மனசுக்குள்ளே அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார், பெரியவாளை மன்னிப்பு கேட்டுட்டார். பெரியவா, நான் ஒரு பெரிய உங்களை நிந்தனை பண்ணிட்டேன், நான் தான் பெரிய ஆளுன்ட்டு, என்னால் முடியாது ஒன்றும் இல்லை, அது பெரிய இது அகந்தை, தெரியாமல் தான் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு பெரியவா உள்ளே உட்காந்துட்டுருக்கார். அவர் அனுகிரகம் அப்படின்ட்டு இருக்கார். இதான் தெரியுறது பார்த்தா. அதனால் வெளியில் கொஞ்சம் தூரம் அந்த டாக்ஸியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தாருன்னா அங்கே யாரோ சொன்னால் குமரக்கோட்டம் அங்கே நான் பார்த்துட்டு வரேன், அங்கே தான் இப்போ பார்த்தேன் அப்படின்னு யாரோ சொல்கிறேன். அப்பாடா இப்போயாவது இருக்கட்டும், ஏன்னா இவர் வேண்டிட்டார்ல, அதனால் இது சொல்ல மாட்டார், இனிமேல் அவருக்கு அனுபவிச்சிட்டார், இந்த பேசாமல் வந்துட்டார். பார்க்கலாம் நம்மளுக்கு பாக்கியம் இருந்தால் கிடைப்பார் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். அந்த கர்வம்லாம் போயிடுது. அங்கே போனால் பெரியவா இவாளுக்காகவே வெயிட் பண்ணியிருந்தா மாதிரி அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் அவர் நகரணுமே, அந்த இடத்த விட்டு டேர்ன் பண்ணல, லெஃப்டா ரைட்டா தெரியல, வந்துட்டு அங்கே நிற்கிறார், இவருக்காக வெயிட் பண்ணுறாரு. டாக்ஸிலேருந்து கடகடன்னு கிளம்பி 5 பேரும் போய் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறாரு. இவர் முகத்தை பார்க்குறாரு, டென்ஷனில் இருக்குது, உடம்புலாம் வேத்து கொட்டி இருக்குது. பெரியவா கேட்ட ஒரே கேள்வி, என்னை தேடின்ட்டு ரொம்ப அலைஞ்சியோ அப்படின்னு சொல்லி பெரியவா சிரிச்சுட்டு அந்த இடத்துலையும் பிரசாதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணார். அவருடைய கர்வம் எல்லாமே போயிருக்குமே. ஜெய் ஜெய்சங்கர் ராஜசேகர் மகாபிரிய பாதமேஸ்வரன்.